ஸோ டிராவிடியன் பொலிட்டிக்கல் சொசைட்டி, இந்த சொசைட்டி துவங்கப்பட்டு ஏறத்தாழ 3 வருடங்கள் ஆகும். இந்த 3 வருடங்கள் தொடர்ச்சியாக இந்த அமைப்போடு பல்வேறு கூட்டங்களில், பல்வேறு ஆலோசனைகளில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஸோ போலிங்க நண்பர்கள் சார்பாக அந்த அமைப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்துள்ளேன். டிராவிடியன் பொலிட்டிக்கல் சொசைட்டியினுடைய முக்கியமான ஒரு யூனிக்கான ஒரு ஃபியூச்சராக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, அதனுடைய மல்டிபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜிக்கல் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு அப்படிங்கிறது. ஸோ பீப்புள்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி, டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு, வேற வேறு நாடுகள் சேர்ந்து இருக்க, வேற வேறு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து கலெக்டிவாக ஒர்க் பண்ணுறது, இளைஞர்களாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு முக்கியமான முன்னெடுப்பாகவும் பார்க்குறேன். ஏனென்றால் இன்னைக்கு இளைஞர்கள் அவங்களுடைய தேவைகள் என்னவா இருக்கு, எதிர்காலம் என்னவாக இருக்கு என்பது அது குறித்தான ஒரு புரிதல், அந்த புரிதலோடு அது சார்ந்து இருக்கக்கூடிய முன்னெடுப்புகள் நடவடிக்கை பண்றது அப்படின்னு ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்துல ஒரு கிளியர் கட்டான ஒரு பார்வையோடு இந்த சொசைட்டி நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்புறேன். ஸோ அந்த வகை அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது, நம் சமூகத்தை ஒரு அரசியல் மயப்படுத்த வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ பொலிட்டிசைசேஷன், சென்சிடைசிங் த பீப்புள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கிராஸ் ரூட் லெவல் நாம் இன்னைக்கு டெமோக்ரஸி கொண்டு போகணும், ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸியை நம்ம வென்றெடுக்கணும் அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் சென்சிடைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த வேலையை இந்த அமைப்பு ரொம்ப அழகாகவும், ரொம்ப நிதானமாகவும், ரொம்ப ஆக்கப்பூர்வமாகவும் செய்து கொண்டு வருகிறார்கள். இது அவங்க தொடர்ச்சியாக செய்யணும் அப்படிங்கிறத எங்களை போன்ற நபர்களை எதிர்பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த ஜென்சி, இந்த ஜெனரேஷன் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது, அவர்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ அதை புரிந்து கொண்ட இந்த மாதிரி அமைப்புகள் தொடர்ச்சியாக அவர்கள் மத்தியில் செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப தேவையான. இன்னைக்கு நம்ம நாடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த வேக்யூம் ஆஃப் இன்டெலெக்சுவல் ஃபாரம் அப்படிங்கிறது. இன்னைக்கு அகாடமிக்கா நிறைய விஷயங்களை பேசுவதற்கு, ஒரு இன்டெலெக்சுவல் எரினால இருந்து ஒரு அகாடமிக் டிஸ்கஷன்ஸை முன்னெடுப்பதற்கு, ஒரு டெமோக்ராட்டிக்கான பிரின்சிபிள்ஸை இன்னும் வளர்த்தெடுப்பதற்கு, கான்ஸ்டிடியூஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு போவதற்கு வேற வேற வகையில் இருக்கக்கூடிய அகாடமிஷியன்ஸ் அண்ட் ஃபேக்கல்டிஸ் நமக்கு நிறைய தேவைப்படுறாங்க. நிறைய ரிசர்ச்சர்ஸ் நமக்கு தேவைப்படுறாங்க. இந்த வேலைகளை செய்வதற்கு, எடுத்து முன்னெடுப்பு செய்வதற்கு அப்ப நிறைய ஆட்கள் நமக்கு தேவைப்படுறாங்க. அப்ப அந்த ஃபாரத்தை நம்ம வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஸோ அந்த வேலையை இந்த சொசைட்டி செய்யறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல இருக்கிறவங்க நிறைய பேர் மல்டிபிள் வேற வேற இதுல இருக்கிறவங்க, வேற வேற செக்டர்ஸ்ல, வேற வேற ஃபேக்கல்டிஸ்ல இருக்கிறாங்க. ஸோ அப்போ வேற ஒரு டைவர்ஸ்டாக இருக்கக்கூடிய டிசிப்ளின்ஸ் சார்ந்த இருக்கக்கூடிய நிறைய மெம்பர்ஸ் ஒன்று கூடி ஒரு வேலை கொண்டு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் நமக்கு எதர் இட் இஸ் இந்த பார்ட் ஆஃப் தி ஹிஸ்ட்ரி, இந்த பார்ட் ஆஃப் தி சோஷியல் சயின்ஸ், அதர் நேச்சுரல் சயின்ஸ், எந்த ஒரு டிசிப்ளினாக இருந்தாலும் அதை எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முன்னெடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப காலத்தினுடைய ஒரு தேவையாக இருக்கு. அது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். ஏன் இது தேவை அப்படின்னா, ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு சுதந்திரம் கிடைத்து ஏறத்தாழ 75 ஆண்டுகள் அப்படிங்கிறாரு. அப்ப நம்மளுடைய டெமோக்ரஸியை நம்ம இன்னைக்கு ஒரு ஒர்க்கிங் டெமோக்ரஸி அப்படின்னு ஆஸ்டின் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது ஒரு மாபெரும் கனவு. அந்த கனவை நாம அதை ஒரு இன்னும் அடுத்தடுத்து கொண்டு போனோம் அப்படின்னா இதுல நிறைய டிஸ்கஷனுக்கான விஷயங்கள் தேவைப்படுது. நம்ம கான்ஸ்டிடியூஷனை இன்னும் அது ஒரு ஒர்க்கிங் கான்ஸ்டிடியூஷனா மாற்றணும், அது கிராஸ் ரூட் லெவலுக்கு கொண்டு போகணும், அது இன்னும் ஒரு கிராஸ் ரூட் டெமோக்ரஸி, ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி நோக்கி நாம நகர்ந்து செல்லணும் அப்படின்னா நிறைய முக்கியமான இன்டெலெக்சுவல் ஆளுமைகளுடைய தேவைகள் இருக்கு. அப்போ கடந்த காலங்களில் நமக்கு நிறைய ஆளுமைகள் இருந்தாங்க, ஆனால் தற்போது இது ஒரு பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கு. எஸ்பெஷலி தி ரைட் விங் பாலிடிக்ஸ் அதனுடைய வளர்ச்சிக்கு பின்பாக டிசென்ட்கான ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு குறைந்து வருவதாக ஒரு உணர்வு அப்படிங்கிறது இருக்கு. நிதர்சனமான உண்மையும் அதுதான். அப்போ இந்த இடத்துல தான் ஒரு இன்டெலெக்சுவல் ஃபாரத்தை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அந்த இன்டெலெக்சுவல் ஃபாரம் அப்படிங்கிறது எப்படி உருவாகும்னா, கண்டினியூஸ் டிபேட் அண்ட் டயலாக் மூலமா தான் அது கொண்டு வர முடியும். அப்ப அந்த கண்டினியூஸ் டயலாக் அண்ட் டிபேட்டுக்கான ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது வேணும். அது நிறைய ஸ்பேசஸ் உண்டாக்கணும். அப்ப அந்த ஸ்பேசஸை உண்டாக்குவதற்கு இப்படியான சொசைட்டினுடைய தேவை இருக்கு. ஸோ அந்த வகையில டிராவிடியன் பொலிட்டிக்கல் சொசைட்டினுடைய முக்கியமான ஒரு வேலையாக நான் பார்த்தேன் இந்த ஒரு ஸ்பேஸை உறுதி செய்வதுதான்.
நமக்கான ஒரு டிஸ்கஷனுக்கான ஒரு ஃபாரம் வேணும். எல்லா கருத்துமே எல்லாருமே ஒன்று சேருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஆனா நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவதற்கான, டிபேட் பண்ணுவதற்கான ஒரு இடம் முதல்ல வேணும். 2 பேருக்கும் அந்த கருத்துக்களை கேட்டுக்கொள்வதற்கான ஒரு மனநிலை அப்படிங்கிறது வேணும். இந்த இந்த மனநிலையை நம்ம வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இந்த ஒரு ஸ்பேஸை நம்ம விரிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஸோ அந்த வேலையை இது நாள் வரைக்கும் இந்த சொசைட்டி ரொம்ப நல்லாவே செஞ்சுட்டு வர்றாங்க. இன்னும் எதிர்காலத்தில் இது செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. தொடர்ச்சியாக அவங்க இதை முன்னெடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அந்த பயணத்தோடு நிச்சயமாக நாங்களும் போகணும் என்பது சார்பாக எங்களால் என்ன செய்ய முடியுமோ தொடர்ச்சியாக அந்த பயணத்தில் நாங்கள் ஈடுபடுவோம். தொடர்ச்சியாக தோழன் என்று செயல்படுவதற்கு காத்துக்கொண்டுதான் இருக்கோம். எனவே நமது பயணத்தை தொடர்ந்து செயல்படுவோம். நன்றி.